say, is God cruel? No, he is not cruel. He was seeing whether he is willing to give his son or not, because he has already planned his son will come. அதுக்கு அடையாளம் வந்து அந்த ஆடு வந்துச்சு. ஸோ இப்போ இது வந்த உடனே பையன் போய் நேரம் அம்மாட்ட சொல்லிட்டான், இந்த கிழவனோட நான் இருக்க மாட்டேன், என்ன நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாது, அப்படியே ஓடியே போயிட்டான். சரி, அவங்க 2 பேரும், இவன் வந்து பேர் சேபால இருந்துட்டான், அவன் வந்து வேற இடத்துல இருந்துட்டாங்க. ஸோ இவனும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க, இவன் தனியாக தான் இருந்தான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் சாராளுக்கு 127 வயசு ஆச்சு. 127 அவள் செத்துட்டான். செத்துட்ட உடனே இவன் வந்தான் ஆஸ் எ டியூட்டி ஹஸ்பண்டு, வந்து எல்லாம் அழுது இது போகும்போது எல்லாத்தையும் இது பண்ணி அனுப்பிச்சான். ஏன்னா ரொம்ப நாள் ஷேர் பண்ணியிருக்காள் லைஃப்பை. அதனால் அதுக்கப்புறம் அவனோட அவளை புதைச்சி எத்தனையோ 400 வெள்ளி காசுக்கு இது கொகை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான், மாற்றி கொடுத்துட்டு. அப்புறம் 3 வருஷம் சும்மா தான் இருந்தான். 3 வருஷம் சும்மா இருந்தவன்கிட்ட அவனுக்கு பையனுக்கும் பொண்ணு பார்த்துட்டான். பொண்ணு பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். கல்யாணம் பண்ண பிறகு அவன் கல்யாணம் பண்ணான். ஐ திங்க் இட்ஸ் ஜெனிசிஸ் நினைக்கிறேன், 24ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்ற பிறகு வயசென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியனுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும் படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அந்த காலத்தில் அந்த தொடையின் கீழ் ஆணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் இந்த காலத்தில் சின்ன வயசில் நாங்கள் அப்பப்போ கையை வைப்போம். நானும் எங்கள் அக்காவும் ப்ராமிஸ் பண்ணுறதுன்னா தொடைக்கு கை வைப்போம். எங்களுக்கு நினைவு இருக்குது. என் ப்ராமிஸ் தான் சீரியஸான ப்ராமிஸ். ஓகே, ஏன்னா இது படிச்சுட்டு அப்பப்போ தொடைக்கு கை வைக்கிறது. சரி, எனிவே இது கீழெல்லாம் வச்சுட்டான். இது ஈசாக்க குறித்தது. அப்புறம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு ஸ்திரீ வாழ்க்கையில், ஆபிரகாம் வாழ்க்கையில் மூணாவது ஸ்திரீ. இவளுக்கு 6 குமார்கள். அவள் அவனுக்கு சிம்ரானையும், சிம்ரான் இது பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரில, நம்ம நினைக்கிறோம் எங்கெங்கோ இங்கே சினிமாவில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். பார்த்தா அது அங்க காலத்திலேயே இருக்குது. சிம்ரான் ஆம்பளை பேர். இது யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். இப்ப 6 பிள்ளைங்க அப்படிதான் கணக்கு போட்டுருக்கீங்க. 6 இருக்கா? அதுல மீடியானைட்ஸ், இந்த மீடியானைட்ஸ்ல இருந்து வந்தவன் தான் மோசையோட மாமனார் ஹை பிரீஸ்ட் ஜெத்ரோ. எங்க வருது பாருங்க கனெக்ஷன். அது மோசே அவன் அட்வைஸ் பண்ணி கொஞ்ச நாள் அவனை அனுப்பிச்சி விட்டான். வேற ரொம்ப தொந்தரவு பண்ணாத, நடுவில் மெஸ் பண்ணாதன்னு சொல்லி தொந்தரப்பட்டான். ஏன்னா அப்போ இருக்கிற தேவன் கொஞ்சம் டஃப்பாக இருந்தார். தட் இஸ், ஏன்னா சைனாய் மலையிலலாம் குமிச்சு அவங்கள பயமுறுத்தி ஒரு மாதிரி, அது ஓல்ட் கவர்னன்ட் பீரியடில். the same Jesus Christ was different there that time. Okay, he was terrorizing them. மலைக்கிட்ட எவனாவது வந்தால் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பயமுறுத்திருந்தார். அப்புறம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ அனுப்பிச்சி வச்சார். ஏன்னா இல்லாட்டி காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தான், நம்ம சாரா மேடம் பண்ணுற மாதிரி. ஓகே, அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அட்வைஸ்னா 70 பேர் கொடுத்து
800 பேருக்கு அது மாதிரி பண்ணி அவர் 70 பேர் மேலே ஆவியை வர வச்சு என்னென்னமோ நிறைய காரியம்லாம் நடந்துச்சு. இப்போ அந்த மீடியா நைட்டையும் பெற்றான். ஸோ சம்வாட் இது எப்படின்னா பிரதர்கிட்டேருந்து இன்னொரு பிரதருக்கு வந்து ஹெல்ப் வந்த மாதிரி. இப்போ அவன் ஒரு பிரதர் வந்து மீடியா நைட், அடுத்த பிரதர் ஹாஃப் பிரதர், இன்னொரு ஹாஃப் பிரதர் வந்து ஐசக். ஸோ வந்து எல்லாத்தையும் பேர் பெற்றான். இவனுக்கு இப்போ இந்த வயசாகும்போது கடைசியில் அவனுக்கு ஆபிரகாமுக்கு வயசு எப்பன்னா 140. இந்த 6 பிள்ளைங்களை பெறும்போது 6 ஒன்றா பெற்றான்னு சொல்லலை, அதுக்கப்புறம் வரிசையாக பெற்றுக்கிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு பாடி என்ன தான் இருந்திருக்கும், ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அந்த காலத்தில் அந்த என்னது இது ஐஎஃப்டியா என்னமோ ஐடிஎஃப்ஆ என்னது இந்த பிள்ளை பெறத்துக்கு ஐபிஎஃப்ஆ அது என்னது பிள்ளை பெறத்துக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்களே டெஸ்ட் டியூப் பேபிஸ் மாதிரி. இந்த காலத்தை ஒரு ஆம்பளை பிடிச்சி இருக்கு அவன் அது கூட லைக் பண்ண மாட்டான். அவன் பாருங்க 6 பிள்ளைய பெற்றிருக்கான். அப்போ கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவனை கொண்டு வந்து ஒரு தகப்பன் அவனுக்கு. ஆனால் அந்த ஏரியாவை ஃபுல்லாக அவன் வந்து கிழக்கு இதுக்கு அனுப்பிச்சிட்டான். ஈசாக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் கிழக்கு புத்திரர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கிழக்கு புத்திரர்கள் அவர்கள் தான். ஓகே, 6வது வசனமா. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான். கிட்டே இருக்க விடல. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பர்டிகுலர் லேண்ட் வாஸ் கிவன் டு ஒன்லி டு ஐசக். He does not know whether Jacob was born or Esau was born. அதெல்லாம் தெரியாது. இந்த இடம் கிடையாது. சரி. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நர வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். 175 வயசு யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 175 வயசு விட்டா என்ன பண்ணுவோம்? Anyway, now let us go back to கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். திருப்பியும் அவரை பத்தி பேசுறேன். அவர்கிட்ட தான் வேதம் வந்துச்சு, பிரமாணங்கள். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் நியூ கவர்னன்ட் வாஸ் ரிட்டன். கம்ப்ளீட்டா எவ்ரிதிங் வாஸ் ரிட்டன். ஓகே, வேதத்தை அந்த அவர் வந்துச்சு. அடுத்தது 52வது அதிகாரம் 3வது வசனம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி அவர் இஸ் ஆஃபரிங். முதல்ல எதனால விற்கப்பட்டோம்? பிசாசு ஏமாத்திட்டான். பிசாசு ஏமாத்தி ஆதாமை ஏமாத்தி பாவம் செய்ய வச்சிட்டான். எது சார்ஜ் கிவன்? விலையின்றி விற்கப்பட்டோம், போயாச்சு. பட் ஃப்ரீயாக தான் இந்த சால்வேஷன் வருது. அதான் விலையின்றி மீட்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள்.
பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இது இருக்கட்டும். அப்புறம் 13வது வசனத்திலிருந்து பாருங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். திருப்பியும் அவரை பற்றி தான் பேசுது, இயேசுவை பற்றி தான் திருப்பி இங்கே பேசுது. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். புரிஞ்சு கொள்வார்கள், இனிமேதான் புரிஞ்சுக்குவாங்க. உலகத்தில் அதுக்கு முன்னால காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷனை பற்றி ஒருத்தருக்கும் தெரியாது. நவ் கம்ஸ் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஐசா 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அசட்டை பண்ணப்பட்டவர்னா இக்னோர், இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்குதுன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. Despised. He was despised and rejected and forsaken by men. Men is despised. இன்னொரு அசட்டை பண்ணப்பட்டவன்னா வேணாயா. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.